குக்கிங் எபிசோட் நம்பர் 3ல் அவங்க எல்லா பேரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எனக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கலந்து ஒரு பொரியல் மாதிரி வச்சாலோ, அதுக்கு வந்து இப்போ இந்த சின்ன வயசுலாம் கொடுத்துருப்பாங்க, இந்த கதம்ப பொரியல், நவரச பொரியல் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து நிறைய காய்களை சேர்த்து வந்து பொரியல் மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களோட பசங்களுக்கு கொடுத்தா அது வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்காண்டி இது ஒரு வித்தியாசமான வடை அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் அண்ட் சிக்கன் மிக்ஸ் வடை அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நம்ம காய்கறிகளையும் இந்த சிக்கன் பீஸையும் சேர்த்து இதை வந்து ஒரு வடை மாதிரி தட்டி போடுறோம். இதில் என்ன வந்து உங்களோட ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னா, இதில் வந்து இது வந்து சேர்க்க தேவையில்லை. நீங்கள் எந்த பருப்பையும் வந்து ஊற வைக்க வேணாம். இந்த வடை மாதிரி இது ஒரு இன்ஸ்டன்ட் வடை மாதிரி நீங்கள் அப்படியே சும்மா தட்டி போடுறது தான், மாவெல்லாம் கலந்து போடுற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து வெனிலா கேக், அதுக்கப்புறம் வந்து பட்டர் பிஸ்கட். இந்த 2 வீடியோஸையும் நீங்கள் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அந்த 2 வீடியோக்குள்ள லிங்க்கும் மேலே ஐயில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஐயை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து அந்த 2 வீடியோக்கு போகும். அந்த 2 வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குக்கிங்கில் இறங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் மெயின்லி வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறது வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அந்த வெஜிடபிள்ஸு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது வந்து வாழைக்காய். அண்ட் இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது ஒரு பாதி வாழைக்காவும் கிடையாது, அதாவது அதை விட ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு சின்ன பீஸ் வாழைக்காய் எடுத்து அது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபைன் சாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய பீஸாக போட வேணாம், ரொம்ப குட்டி பீஸ் தான் போடணும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து அந்த பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலேயே சின்ன உருளைக்கிழங்கு. அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இதை மாதிரி நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 5 பீன்ஸ், அப்புறம் வந்து ஒரு கேரட், அப்புறம் வந்து ஒரு முழு ஆனியன், அந்த வெங்காயம், அதையும் வந்து இது மாதிரி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சியில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம். அப்புறம் பூண்டில் 2 பல் எடுத்துருக்கோம் ஃபைன் சாப் பண்ணி. அப்புறம் சிக்கன் 65 பீசஸ், அது வந்து ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கோம். இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து போடுவாங்க, இந்த சின்னதாக வெட்டி போடுற மாதிரி. அது மாதிரி நாங்கள் சின்னதாக பிச்சு மிக்ஸ் பண்ணும்போது போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கடலை மாவு பைண்டிங்க்கு. அப்புறம் அரிசி மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் ஸ்பூன். நம்மளோட வீடியோவில் எல்லாத்துலேயும் எது டேபிள் ஸ்பூன் எது டீஸ்பூன்னு சொல்லி தெளிவாக காட்டியிருப்போம், மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுன்றதுக்காண்டி. ஸோ இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் 3 டேபிள் ஸ்பூனும், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போடணும். ஸோ இது 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொடி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம ஒரு 3 பொடி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கறி மசால் பொடி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அரை டீஸ்பூன் கறி மசாலுக்கு 1.5 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடணும். உப்பு வந்து தேவையான அளவு. நீங்கள் வந்து இந்த மாவு ஸ்டஃப்பை வந்து நீங்கள் பிசையும் போது உங்களோட நாக்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உப்பு கரெக்டான அளவில் இருக்கான்னு சொல்லி. அப்புறம் பைண்டிங் பிசையும் போது தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்கிறதுக்குள்ளே இறங்கலாம். இது மாதிரி ஒரு பேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் மிக்சிங்க்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இதில் இருக்க எல்லா காயும் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். அதாவது இங்கே நம்ம வாழைக்காவும் இந்த உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். மீதி இருக்க காய்கறிகள் வந்து நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலர் மாறாது. ஆனால் அந்த வாழைக்காவும் இந்த உருளைக்கிழங்கும் வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். ஸோ அது கலர் மாறாமல் இருக்கிறக்காண்டி அந்த 2த்துலேயும் நம்ம வந்து தண்ணியில் முங்க வச்சுருக்கோம். ஸோ தட் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகல நீங்கள் செய்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கணுன்றதுக்காண்டி இது 2த்தையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிளாக போடுறோம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுக்கிறோம். தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு போடுங்க. இதுக்கு வந்து பைண்டிங்க்கு வந்து வாட்டர் தேவையான அளவு தான் போடணும். ஏன்னா ஏற்கனவே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் ஆல்ரெடி. அந்த வாட்டர்லேயே இது நல்லா பைண்ட் ஆகும். அது போக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்தாச்சு. அண்ட் அடுத்த வெஜிடபிள் பொட்டேட்டோ, ஃபைன் சாப்பிட பொட்டேட்டோ. அண்ட் இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் வந்து வாழைப்பூ இருந்தால் அது போடலாம், பீட்ரூட் இருந்தால் அது சேர்க்கலாம். இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ, இல்லை ஏதாவது ஒரு கீரை வகை இருந்தால் அந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட ஆல்டர்னேட், உங்களோட விஷயம். நீங்கள் எது வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ சேருங்க. கேரட் அடுத்து போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனியன். பைண்டிங் அப்படின்றது வந்து கடைசியில் தான் வந்து போடுவோம். பைண்டிங் தேவையானது. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கண்ணை மூடிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் போட்ட ஆர்டரில் தான் போடணும்னு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு,
அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம். அதெல்லாம் அப்படியே வரிசையாக போட்டுருங்க. அண்ட் இப்போ இதெல்லாம் போட்டோம். இப்போ வந்துட்டு அந்த பொடி, இதுக்கு எடுத்த பொடி அதை என்னென்னு நான் வந்து திரும்ப ஞாபகப்படுத்திடுறேன். கறி மசால் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். ஸோ இது ரெண்டுத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் உப்பு வந்து நம்ம தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து பிஞ்ச் பை பிஞ்ச் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸும் இந்த பொடியும் கலந்தாச்சு. இப்போ சிக்கனை நல்ல நம்ம ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கோம். சிக்கன் 65 போன்லெஸ் தான் போடணும். ஸோ இதில் ஒரு பீஸே நல்ல ஒரு 2-3 பீசஸாக நல்லா மேஷ் பண்ணி அதை அப்படியே அதில் வந்து போடுறோம் நசுக்கி. ஸோ இது போட்டாச்சு. இப்போ மிக்சிங்கை வந்து ஜூமில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல மிக்சிங்கை வந்து ஜூமில் காட்டுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டுது. ஏன்னா இதில் ஆல்ரெடி வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஓரளவு ட்ரையாக இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையானப்போ பைண்டிங்க்கு மட்டும் நீங்கள் வாட்டர் சேர்க்கணும், எக்ஸ்ட்ரா வாட்டர். இதில் வந்து இந்த கடலை மாவு, அரிசி மாவு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதுக்கு பேர் டேபிள் ஸ்பூன். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன், இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது எப்படின்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டு பைண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஒரேடியாக மொத்தத்தையும் இதையும் போட்டு அதையும் போட்டுறாதீங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இது கலந்தோன்னே இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்காண்டி நீங்கள் உங்களோட நாக்கில் ஒவ்வொரு தடவையும் வந்து வச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. உப்பு கரெக்டாக இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். ஏன்னா நீங்கள் மாவு இந்த அரிசி மாவு கடலை மாவு போடும்போது அதில் இருக்க அந்த காரம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஸ்டஃப் வந்து கொஞ்சம் குறையும் டேஸ்ட்டில். ஸோ நீங்கள் உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பொடி. கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்ட அளவு ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா உருட்டினதுக்கப்புறம் இப்போ இது வந்து இதுக்கு வர மாதிரி வந்துருச்சு. இப்போ அந்த பருப்போடலாம் போடுவோம் அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி வந்து ரவுண்டாக எடுத்து உருட்டி அதை நம்ம கையிலேயே, இல்லாட்டினா உங்கள்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து ரவுண்டாக அதை வச்சு ஒரு தட்டி அமுக்குனீங்க. இல்லை நீங்கள் கையில் கூட பண்ணலாம். கையில் பண்ண விருப்பம் இல்லாதவங்க உங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் பண்ணுங்கள். கட்லெட் மாதிரி பண்ணலாம். இல்லாட்டினா பருப்போட மாதிரி ஃப்ளாட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது கட்லெட் மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இது அதுக்கடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறோம். இது மாதிரி வந்து உங்களால் எத்தனை வடை உருட்ட முடியுமோ உருட்டி வைங்க. கடிச்சிட்டு அதை அதுக்கடுத்து எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதில் அந்த சிக்கன் பீஸு எல்லாமே அதில் அப்படியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து நான் அந்த இனிஷியலில் சொல்லியிருப்பேன், இந்த டேபிள் ஸ்பூன் கணக்கில் வந்து அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூனும் இந்த கடல மாவு 3 டேபிள் ஸ்பூனும் எடுக்கணும்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்ததில் பைண்டிங் பண்ணது போக எங்ககிட்ட மிஞ்சி இவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் பைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு பைண்டிங் பண்ணுற அளவு தேவையான அளவு தான் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கலக்கணும். இது எடுக்க சொன்னோம் அப்படின்றதுக்காண்டி இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லுத்தையும் போட்டு பண்ணக்கூடாது. எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் பைண்ட் பண்ணால் போதும். நீங்கள் பைண்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண தான் தெரியும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிஞ்சிருக்கு. நீங்கள் போடுற காய் அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிக்சிங் மாறும். ஸோ எங்ககிட்ட இவ்வளோ மிஞ்சிருக்கு, உங்கள்கிட்டையும் மிஞ்சலாம். அதனால்
இருக்கிற எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கொட்டி சொதப்பிடாதீங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டக்க இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து இந்த குக்கிங் சீரீஸில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறாங்க, இல்லாட்டினா வித்தியாசமாக ஏதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் வி வில் மீட் நெக்ஸ்ட் டைம். அண்ட் இந்த குவாரண்டைனில் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் லைஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப், பாய். மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேசவன் மீடியா.